Hello students, இந்த வீடியோல நம்ம chemical kinetics lesson பார்க்கலாம். So chemical kinetics அப்படின்றது it is the study of the rate and the mechanism of the chemical reactions proceeding under given conditions of temperature, pressure, concentration, etc. So given condition அதாவது specific temperatureலயோ அல்லது specific pressureலயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட concentrationல ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் அதாவது ஸ்பீடுன்னு சொல்லலாம். ஸோ ரேட்டையும் அந்த ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் அது எப்படி ப்ரொசீட் ஆகுது, அது எப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி படிக்கிறதுக்கான ஸ்டடியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கெமிக்கல் கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த கெமிக்கல் கைனட்டிக்ஸ்லேருந்து நம்ம ரேட் பார்க்கலாம். ஸோ ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரேட் அப்படின்னா ஜென்ரலாக எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோன்றதை பார்த்துருவோம். ஸோ ரேட் அப்படின்றது சேஞ்ச் இன் பர்டிகுலர் வேரியபிள் பர் யூனிட் டைம். ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு வேரியபிளில் இருக்கக்கூடிய சேஞ்சை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜென்ரலாக எழுதுவோம் ரியாக்டன்ஸ் கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ். இப்போ இதுல ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றது இந்த ரியாக்டன்ஸ்ல குறிப்பிட்ட டைம்ல நடக்கக்கூடிய சேஞ்சாகவும் இருக்கலாம், அல்லது இந்த ப்ராடக்ட்ல குறிப்பிட்ட டைம்ல நடக்கக்கூடிய சேஞ்சாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ரேட் அப்படின்றது ரெண்டு டேர்ம்ஸ்ல நம்ம சொல்லலாம். ஒன்னு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், அல்லது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் நம்ம சொல்றோம் அப்படின்னா change in concentration of reactant per unit time. ஸோ குறிப்பிட்ட டைம்ல ரியாக்டன்ட்ல நடக்கக்கூடிய சேஞ்சை நம்ம என்னன்னு சொல்றோம், ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் சொல்லலாம். இப்போ ரியாக்டன்ட்ஸ்ல என்ன மாதிரியான சேஞ்ச் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆக ரியாக்டன்ட்ஸ்னுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, அதாவது டைம் ஆக ஆக ரியாக்டன்ட்னுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் எழுதுறோம் அப்படின்னா சேஞ்ச் இன் concentration of products per unit time. So குறிப்பிட்ட டைம்ல இந்த ப்ராடக்ட்ல எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றது ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லலாம். ஸோ ப்ராடக்ட்ல எப்படி சேஞ்சஸ் நடக்கும், ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆக ப்ராடக்ட்னுடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃபரன்ஸ். ரியாக்டன்ஸ் டேர்ம்ல எழுதணும்னா ரியாக்டன்ஸ்னுடைய கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும் டைம் ஆக ஆக. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் எழுதுறோம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டைம் ஆக ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ ஜென்ரலா நம்ம எழுதுறோம் அப்படின்னா ரேட் அப்படின்றது இட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் or products by time. Change in time நம்ம எழுதலாம், or change in time. சரியா? ஸோ இதுதான் ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ நம்ம இதுல எப்படி இதை ரெப்ரசன்ட் பண்றது, ஒரு ஃபார்முலாவா இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்றதுன்றத பார்ப்போம். நம்ம A to B எடுத்துக்குவோம். ஸோ இதில் A அப்படின்றது ரியாக்டன்ட், B அப்படிங்கிறது ப்ராடக்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் எழுதுவோம். ஸோ அட் டைம் T1 is equal to concentration of reactant is equal to நம்ம A1 எடுத்துக்கிறோம். ஸோ டைம் T1ல இந்த ஏவினுடைய கான்சென்ட்ரேஷனை நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கிறோம், A1 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு அந்த T1 10வது நிமிஷம் 10th minute 10 minutesல நம்ம எடுக்கிறோம். அப்போ இதனுடைய கான்சென்ட்ரேஷனை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் படிக்கிறோம், சரியா? ஸோ இதனுடைய கான்சென்ட்ரேஷனை 2 moles per literன்னு நான் எழுதுறேன். அடுத்தது டைம் இஸ் ஈக்குவல் டு T2. ஸோ இந்த இடத்துல நம்ம 20 minutesன்னு எடுத்துக்கோம். 20 minutesல ஏவினுடைய கான்சென்ட்ரேஷன் இப்போ என்னவா போயிடுது, A2வா போயிடுது. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 2 moles per liter அப்படின்றத 1.5 moles per liter.
ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தோம் ரியாக்டன்ஸில் சேஞ்சஸ் எப்படி நடக்குது, டைம் ஆக ஆக அந்த ரியாக்டன்ஸினுடைய கான்சன்ட்ரேஷன் குறையுது. இங்கே அப்படிதான் 10th மினிட்ல எவ்வளோ இருக்கு, 2 moles per liter இருக்கு. அந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது 20 மினிட்ஸாக மாறும் பொழுது கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா concentration of A2 is less than concentration of A1. இது இதை விட எப்படி இருக்குது, குறைவா இருக்குது. டைம் பார்த்தோம் அப்படின்னா T2 is greater than T1. ஸோ இதுதான் கண்டிஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ ரேட் எழுத போறோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் எழுத போறோம். ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் reactant divided by change in time. So rate of a reaction in terms of reactants எழுதும் பொழுது இந்த ரேஷியோக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு மைனஸ் சைன் போட போறோம். ஸோ ஏன் இந்த மைனஸ் சைன் போடுறோன்றத அடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது பார்க்கலாம். ஸோ இப்போ இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எப்போதுமே சேஞ்ச் அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எதுவா இருந்தாலும் எப்போ நம்ம சேஞ்ச் எழுதினாலும் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இதுதான் இந்த ரெண்டு வேல்யூனுடைய டிஃபரன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க நம்ம சேஞ்ச் எப்படி எழுதுவோம், ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ எழுத போறோம், கான்சன்ட்ரேஷனுக்கும் சரி டைமுக்கும் சரி. இப்போ இந்த இடத்துல எது இனிஷியல் எது ஃபைனல், எதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோமோ அது நம்மளோட இனிஷியல். ஸோ இது இனிஷியல் T1ம் கான்சன்ட்ரேஷன் A1ம் வந்து இனிஷியல் வேல்யூ, T2ம் அதனுடைய கான்சன்ட்ரேஷனும் நம்மளுடைய ஃபைனல் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம ரேட் எழுதுவோம். ரேட் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே இருக்க போது மைனஸ். இப்போ சேஞ்ச் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எழுத போறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபைனல் வேல்யூ எவ்வளோ, கான்சன்ட்ரேஷனுக்கு A2 மைனஸ் A1 by change in time. So time T2 minus T1. இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் பக்கத்தில். இப்போ A2க்கு நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூஸ் எடுத்திருக்கோம், 1.5. சரியா, நான் இந்த மைனஸ் போடலை, இந்த பிராக்கெட்குள்ளே இருக்கிறதுக்கு மட்டும் சால்வ் பண்ணுறோம். A2 வந்து 1.5 மைனஸ் A1 எவ்வளோ 2. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை T2 minus 20 minus 10. இப்போ மேலே நம்ம இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ எப்படி கிடைக்கும், மைனஸ் 0.5 by 10 கிடைக்கும். ஸோ மைனஸ் 0.5ன்னு நம்ம ரேட்டில் எழுதணும்னா ரேட்டுக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஸோ ரேட் அப்படின்றது எப்பொழுதுமே பாசிட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடியது. ஸோ இந்த மைனஸை நம்ம காம்பன்சேட் பண்றதுக்காக நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம், முன்னாடி ஒரு மைனஸ் போடுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் மைனஸ் 0.5 வரும்பொழுது இந்த மைனஸை நம்ம இங்க போட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் 0.5 வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஆன்சர் நம்மளுக்கு எவ்வளவு வரும், 0.5 by 10 வரும். ஸோ இந்த ரேட்டோட வேல்யூவை பாசிட்டிவா மாத்துறதுக்காக நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம், முன்கூட்டியே மைனஸ் போடுறோம். அதனாலதான் இந்த ஃபார்முலால நம்ம மைனஸ் போட்டு சப்ஸ்டியூட் பண்றோம். சோ இப்போ இதை என்ன பண்ணலாம், இப்போ இந்த சேஞ்சை வந்து நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா டெல்டா. சோ டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A by delta T. So rate is equal to, அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுறோம், சேஞ்ச் இங்க நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணல. ஸோ ஜென்ரலா நம்ம எழுதும்போது சேஞ்சுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா டெல்டான்னு கொடுக்குறோம். டெல்டா இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் எவ்வளவு வரப்போகுது, ஏன்னு வரப்போகுது. ஸோ A by change in time. இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ். இப்போ நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் பார்ப்போம். இப்போ ரேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் பார்ப்போம் நம்ம. ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். ஸோ நம்மளோட ரியாக்ஷன் என்னது, A to B. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பிஏ பற்றி மட்டும்தான் கவலைப்பட போகிறோம். ஸோ அட் டைம் T1 10 மினிட்ஸில்
இப்போ என்ன ஆகியிருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு B ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதை நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B B1 எடுத்துக்கிறோம். அப்புறம் 20 மினிட்ஸ்ல T2 வந்து 20 மினிட்ஸ்ல இப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் B1 அளவை விட இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 20 மினிட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவில் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷனை நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கிறோம், B2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் பார்த்தோம்னா B2வினுடைய கான்சன்ட்ரேஷன் B1 விட எப்படி இருக்கும், எப்போதுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா 10வது நிமிஷம் கொஞ்சம் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும், 20வது நிமிஷம் இன்னும் அதிகமாக ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ T2 எப்பவும் போல இட் இஸ் கிரேட்டர் தேன் T1. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ இங்க நம்ம ரேட் எழுதும்போது முன்னாடி மைனஸ் சைன் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா, இப்போ இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதுல பாசிட்டிவாவே வேல்யூ வரும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ் வரதுனால ரேட்டுக்கு நம்ம இங்க நெகட்டிவ் சைன் கொடுக்கறது இல்லை. நம்ம அதை ஒரு தடவை பார்த்துரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கலாம், 1 மோல் பர் லிட்டர்னு எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸ்ல 1.5 மோல் பர் லிட்டர். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ரேட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கோம், ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்மளுடைய இனிஷியல், செகண்ட் இருக்கிறது நம்மளுடைய ஃபைனல். ஸோ ஃபைனல் எவ்வளோ, B2 மைனஸ் B1 டிவைடட் பை T2 மைனஸ் T1. ஸோ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். B2க்கு நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கு, 1.5 மைனஸ் B1க்கு எவ்வளோ இருக்கு, 1. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே 20 மைனஸ் 10. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ வரும், 0.5 பை 10ன்னு வரும். ஸோ 0.5 இந்த இடத்துல நம்மளுக்கு என்னவாவே தான் இருக்கு, பாசிட்டிவாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம சைன் எதுவும் மாற்ற வேண்டாம். ஸோ இதை நம்ம கடைசியாக எப்படி எழுதுறோம், ரேட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் டெல்டா concentration of product divided by delta T. So இது in terms of products. இது in terms of product எழுதுறோம். So reactants எழுதும்போது நம்ம என்ன எழுதணும், so reactants எழுதும்போது நம்ம மைனஸ் போட்டு எழுத போறோம். ப்ராடக்ட் எழுதும்போது நம்ம மைனஸ் போடாம அப்படியே பிளஸ்ஸாவே விட்டு எழுத போறோம். இப்போ இதுல அடுத்து நம்ம பார்க்க போறது யூனிட் பார்க்கணும். ஸோ யூனிட் எப்படி எழுதணும், ரேட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் பை டைம். இதுதான் ரேட்டோட சிம்பிளான ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்முலா. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது ரியாக்டன்ஸ் ஆகவும் இருக்கலாம், ப்ராடக்ட் ஆகவும் இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை சேஞ்ச் இன் டைம். இப்போ கான்சன்ட்ரேஷனை எப்போதுமே நம்ம மோல் பர் லிட்டர்ல தான் டிஃபைன் பண்ண போறோம். டைமை வந்து நம்ம செகண்ட்ல டிஃபைன் பண்ண போறோம். ஸோ ரேட்டினுடைய யூனிட் என்னவா இருக்கும், மோல் பர் லிட்டர். இந்த எஸ் மேல போச்சுன்னா இப்படி மாறும். ஸோ ரேட்டினுடைய யூனிட் என்னது அப்படின்னா மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். இப்போ நம்மளுடைய ரியாக்ஷனுடைய நேச்சரை பொறுத்து சில சமயம் ரியாக்ஷன் வந்து பர் ஹவருக்கு நடக்கலாம், அல்லது பர் மினிட்ல நடக்கலாம், அல்லது பர் இயருக்கு நடக்கலாம். ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு ரியாக்ஷன்ல அந்த டைமை வந்து ஸ்பெசிஃபை பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டைமினுடைய யூனிட்டை மட்டும் நம்ம மாத்திக்க போறோம். ஸோ மினிட்ல இருந்துச்சுன்னா பர் மினிட்னு கொடுக்க போறோம், இயர்ல இருந்துச்சுன்னா பர் இயர்னு கொடுக்கறோம், அவர்ல இருந்துச்சுன்னா பர் அவர். ஸோ ஸ்டாண்டர்டா நம்ம யூனிட் வந்து எப்பவுமே செகண்ட்ஸ்ல தான் கொடுப்போம். நம்மளோட ரியாக்ஷனோட நேச்சரை பொறுத்து இந்த டைமுக்கு மட்டும் நம்ம மினிட்டா இயரா அல்லது ஆறான்னு மாத்திக்க போறோம். ஸோ இவ்வளவுதான் ரேட் பத்தி. எல்லாருக்கும் இந்த ரேட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.